செய்தியை பார்த்து வருகிறோம். தெலங்கானாவின் ஹைதராபாத்தில் உள்ள சந்தனா நகர் பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சமையல் எரிவாயு சிலிண்டர் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியதால் அங்கு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. முற்றிலும் தகரங்களால் அமைக்கப்பட்டிருந்த வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சிலிண்டர் வெடித்து சிதறியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். இந்த விபத்து எவ்வாறு ஏற்பட்டது? அங்குள்ள மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார்களா? விவரங்கள் என்ன? வணக்கம். தெலுங்கானா மாநிலத்தில் 52 மாடி கட்டிட கட்டுமான பகுதிகளில் சிலிண்டர் வெடித்து குடிசை வீடுகள் தீப்பற்றி எரிந்து பெரும் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஹைதராபாத்தில் உள்ள சந்தனா நகர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில 52 மாடி கொண்ட கட்டிட கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த கட்டுமான பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான தொழிலாளிகள் அதே இடத்தில் குடிசை வீடுகளை அமைத்து தங்கி வேலை பார்த்து வருகிறார்கள். இன்று மதியம் தொழிலாளர்களின் ஒருவது குடிசை வீட்டில் திடீரென சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. விபத்தில் பற்றிய அங்கிருந்த அனைத்து குடிசைகளிலுமே பரவியதால் பெரும் தீ விபத்தாக மாறியது. அதிர்ஷ்டவசமாக இந்த தீ விபத்தில் அந்த குடிசைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாதிப்பு என்பது ஏற்படவில்லை. இந்த நிலையில் விபத்து பற்றி தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் 3 தீயணைப்பு வாகனங்களுடன் விரைந்து சென்று தீயை கட்டுப்படுத்தி அணைத்திருக்கிறார்கள். தீ விபத்து பற்றி சந்தனா நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது சூழலை பொறுத்தவரைக்கும் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என ஒரு சிலருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள சந்தனா நகர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 52 மாடி கட்டிட கட்டுமான பகுதிகளில் சிலிண்டர் வெடித்து குடிசை வீடுகள் தீப்பற்றி எரிந்து பெரும் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.